ஹாய் காய், இன்னைக்கு வந்து நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஃபயர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தி ஸ்டுடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப் வந்து பிரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப். நீங்க வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்ல வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லயும் கிடைக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நாங்க ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டா, ஆமா பெட்டர் தான், எல்லா வகையிலயும் பெட்டர் தான். நீங்க வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. அந்த ஆப்ல உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்ல உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட் கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி 100% அடிச்சு சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்ல வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான். இப்போ ஃபயர் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படம் வந்து 2025 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓடிடிலையும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அமேசான் பிரைம் வீடியோல வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த படம் வந்து மேபி எல்லாத்துக்கும் எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இந்த பிக் பாஸோட பாலாஜி அவங்க நடிச்சதுனால எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. ஆனா அவங்கள ஹீரோன்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பட கான்செப்டே வேற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இந்த படம் வந்து ஒரு 18+ படம். அதனால தயவு செய்து இந்த குழந்தைங்க பார்க்கறது 18+ கீழே இருக்கீங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணும். ஆனா மேபி எஜுகேஷன் ரீதியா போனா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். ஏன்னு கேட்டா, இது வந்து உண்மையா நடந்ததை வந்து உண்மையா நடந்ததுன்னு சொல்ல முடியாது, அந்த ரிலேட்டிவ்ல எடுத்திருக்காங்க. மேபி இது வந்து நிறைய பேர் நிறைய நியூஸ்ல எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி ஒரு கதை தான். இதுல யார் ஹீரோ அப்படிங்கிறது உங்களுக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால தான் நான் வந்து ஒருத்தரை குறிப்பிட்டு இவங்க தான் ஹீரோன்னு சொல்லல. ஹீரோயினியும் அதே மாதிரி தான், சேம் தான். எல்லாம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட கான்செப்டே உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பாலாஜி வந்து எடுத்தோன்னே வந்து தலையில அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அவங்க ஒரு ஆள் கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பாலாஜியை காணா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து கதை மூவ் ஆகிறது தான் கதை. இந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டா போச்சான்னு கேட்டா இன்ட்ரெஸ்டா போச்சு. ஏன்னா 18+, சில இடத்துலலாம் 18+லாம் வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. ஒரு சில இடத்துல இது வேணாம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனா 18+ காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்காங்க. மேபி அது கதை ரீதியா இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படமாவே வந்திருந்திருக்கும். ஏன்னா ஃபேமிலியெல்லாம் வந்து இது வந்து பார்க்கக்கூடிய படம். ஏன்னா அந்த படத்தோட லைன் வந்து நம்ம நிகழ்காலத்துல இப்ப நடந்து கொண்டு இருக்கிறத தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதனால வந்து அது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா 18+ வந்துருச்சு. அதனால இந்த படத்தை வந்து 18+ கண்டென்ட் இருக்கனால வந்து ஃபேமிலியோட பார்க்கறது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் கண்டிப்பா பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி சீன்கள்லாம் சில சீன்கள்லாம் இருக்கு. படம் வந்து சில இடத்துல வந்து ஒரு சில இடத்துல லைட்டா போர் அடிக்கும். ஆனா நிறைய இடத்துல ட்விஸ்ட் நிறைய இருக்கு. ட்விஸ்ட்டு சொல்லலாம், ஒரு சில இடத்துல ட்விஸ்ட்டு நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. இந்த படத்துல காமெடி இருக்கான்னு கேட்டா காமெடியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. படம் எதனால வரவேற்பு பெற்றுச்சுன்னா 18+ கண்டென்ட்னால தான் வந்து பேசும் பொருள் ஆச்சு. பட் இருந்தாலும் அவங்களோட ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் கூட இருக்கலாம் அந்த 18+ கண்டென்ட்டை வந்து இன்புட் பண்ணாலும் ஸ்டோரியும் வந்து இப்போ சில படம்லாம் வந்து ஒரு சில படம் தமிழ் படம்லாம் வந்து 18+ கண்டென்ட்டுக்காகவே படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இது வந்து 18+ கண்டென்ட்டுக்காகவே படம் எடுக்காம அந்த ஸ்டோரி ரிலேட்டிவாக எடுத்திருக்காங்க. அது ஓரளவுக்கு ஓகே. ஆனால் ஒரு சில இடத்துல அந்த 18+ கண்டென்ட்டை கட் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி படம் வந்து ஒர்த்தான படம் தான். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒர்த்து. பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹீரோயினியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் அந்த படத்தை வந்து ஒன் டைம் பார்க்கலாம் ஓடிடியில். ஆனால் வித்தவுட் ஃபேமிலியோட தான் பார்க்க முடியும். தனியாக பாருங்கள், யாரும் ஃபேமிலியோட பார்த்துறாதீங்க. அப்புறம் வந்து அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 கொடுக்குறோம். 3 ஏன் கொடுக்குறோம்னா, மேபி உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அதனால வந்து எங்கள் டீமோட நாங்கள் கலந்துரையாடினதில் வந்து 3 கொடுக்குறோம். இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம்.